ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி மீந்து போன இட்லியை வச்சு எப்படி இட்லி உப்புமா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இட்லி உப்புமா செய்கிறதுக்கு நான் இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இது காலையில் சுட்ட இட்லி. மீந்து போன இந்த இட்லியை நைட்டு இட்லி உப்புமா செஞ்சிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பழைய இட்லியாக, அதாவது காலையில் செஞ்சதை நைட்டோ இல்லை நாள் நைட்டு செஞ்சதை காலையிலையோ அடுத்த நாள் காலையிலையோ நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இட்லியை உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த இட்லி உப்புமாவுக்கு நீங்கள் இட்லி சுட்டுட்டு உடனே அதை உப்புமாவாக செஞ்சீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இது கொஞ்சம் காலையில் சுட்ட இட்லியை நைட்டுக்கு செய்யுங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் இந்த உப்புமா நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முட்டையை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதில் நான் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட் துருவி சேர்த்துக்கலாம், பீட்ரூட் துருவி சேர்த்துக்கலாம். மற்றதெல்லாம் அதே ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம இட்லி மாவில் நம்ம உப்பு சேர்த்துருப்போம், அதனால் பார்த்து அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்கிற இந்த இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இட்லியை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை கையில் எடுத்து தெளித்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இல்லைனா கீழே இட்லி அடி பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க.
அப்போ தான் நல்லா அந்த உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். ஒரு 2 தடவை இந்த மாதிரி தண்ணி தெளித்து கிளறி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. இட்லி மீந்து போச்சுன்னா இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.